நாம விசுவாசத்தை காக்க நமக்கு தெரியலை. இதனால்தான் எவ்வளவுதான் போதிச்சாலும் நமக்குள் முழுமையான மாற்றம் உண்டாக மாட்டேங்குது. முழுமையான மாற்றம் விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் வரும். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் அதை வார்த்தைகள் மூலமாக தான் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வார்த்தைகள் நாம் விசுவாசிக்கும் போது தான் பலிக்கும். நம்மகிட்ட விசுவாசம் இருக்கான்னா நம்முடைய சபை ஆராதனை, வேத அறிவு, இவைகள் தான் நம்மகிட்ட விசுவாசம் இருக்கிறது போல போலியான தோற்றத்தை உண்டாக்குது. நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறோம். இவைகள்லாம் விசுவாசத்துக்கான அடையாளம் இல்லை. விசுவாசன்றது பரலோகத்தையே அசைக்கக்கூடிய பெரிய சக்தி. தேவன் சொல்லியிருக்கிறாருன்றதுல அந்த உறுதி இருக்கு இல்லையா, அதுதான் தேவனை அசைக்குது. நம்முடைய உறுதி பலகீனமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, நோய் வருது. அவர் நம் பலகீனங்களாற்றையும் ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தான்னு படிக்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கும்போது ஆமாம், அவர் நம் பலகீனத்தை ஏற்றுக்கிட்டு நம் நோய்களை சுமந்தாருன்னு ஒத்துக்கிறோம், விசுவாசிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நோய் வருதே, வலிக்குதே, அது நம்ம கொடுமையாக சித்திரவதைப்படுத்துது, தாங்க முடியலை. அப்போ நம்முடைய விசுவாசம் காயப்பட்டு போகுது. நம்மளோட புத்தியில் அது ஒத்துக்கிட்டாலும் நம்ம மனசில் அது கேள்விக்குறி ஆகிடுது. ஒத்துக்க முடியலை, ஏற்றுக்க முடியல, வலிக்குதே. வாய் ஆமாம் நோயில் சுமந்தாருன்னு ஒத்துக்கிட்டாலும் மனம் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் நம்மளால் அந்த பரலோகத்தை அசைக்க முடியலை. அதாவது காண்கிறது மட்டும்தான் நம்ம மனம் விசுவாசிக்குது. காணாத வார்த்தையை, நிறைவேறாத அந்த வார்த்தையை அது உண்மைன்னு விசுவாசிக்க நமக்கு தெரியலை. நோய் வந்துடுச்சு, வலிக்குது. நம் நோய்களை அவர் சுமந்து தீர்த்தாருன்னு தேவ வசனம் சொல்லுது. தேவன் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக அதை நான் மதிக்கிறேன். எனக்கு எவ்வளவுதான் வலிச்சாலும் தேவன் சொன்னது மாறாது. ஏன்னா அவர் தேவன். அந்த கனமும் மரியாதையும் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் கொடுக்குறேன், எதிர்பார்க்குறேன். அதில் உண்மை இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் எவ்வளோ வலிச்சாலும் அது உண்மைதான் அப்படின்னு நான் உறுதியாக பார்க்குறேன். இது பரலோகத்தை அசைக்கும். எவ்வளோ வலிச்சாலும் தேவ வார்த்தை உண்மைன்னு நம்புகிறோம் இல்லையா, அது பேர் தான் காணாததை நம்பும் விசுவாசம். காண்கிறது நம்புறது, வலி வந்த உடனே நம்மளுடைய விசுவாசம் பொத்துன்னு உடஞ்சி போகுது இல்லையா, இது காண்கிறது நம்புகிற விசுவாசம். இந்த விசுவாசம் யாரையும் காப்பாற்றாதுங்க. ஆனால் பொதுவாக நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட விசுவாசத்தோடையவர்களாக தான் இருக்கோம். காணாததை நம்பக்கூடிய அந்த உறுதியான தெளிவு நமக்கு இல்லை. இதை நம்ம ஒத்துக்கிட்ட தான் வேணும். நம்மளோட புத்தியின்படி விசுவாசிக்க முடியாது. இது ஒரு தரிசனம், தேவ வார்த்தை, அது உண்மைன்ற தரிசனம். போராட்டமான ஒரு வாழ்க்கை தாங்க இது விசுவாசம்ன்றது. நம்ம அதுக்கு எதிர்மாறான காரியங்கள் தான் நமக்குள்ளே நடக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாவ சரீரம் ஒழிந்து போயிடுச்சுன்னு வசனம் சொல்லுது. நம்ம கிறிஸ்துவின் பூரணமான சாயலாக்குகள் வந்துவிட்டோன்னு வசனம் சொல்லுது. நமக்குள்ள எந்தவித பலகீனமும் இனி கிடையாது. மண்ணுக்குரிய தன்மைகளாம் விலகி உயிர்த்தெழுந்தவர்களாக விண்ணுக்குரிய தெய்வ தன்மையுடைய கிறிஸ்துவின் பூரணத்தை உடையவர்களாக நம்ம மாறிவிட்டோன்றதான் விசுவாசம். அவரோட நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம், இதுதான் விசுவாசம். ஆனால் அப்படி நம்முடைய விசுவாசம் உண்மையிலே இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. அதில் நிலைத்திருக்க முடியவில்லை. இதுதான் நம்முடைய பிரச்சனையே, நிலைத்திருக்க முடியவில்லை. நாம் எதை கேட்டோமோ அதை விட்டு விலகாதபடிக்கு, அதில் நிலைத்திருக்கும்படிக்கு நாம் மிகுந்த கவனமாய் அதை கவனிக்க வேண்டும்னு எபிரேயருக்கு எழுதினவர் சொல்றாரு. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும்படிக்கு அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் சகோதரரே ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள்ன்றாரு. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். நான் இதை பற்றி தான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் அது என்ன செய்து ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்து சோதிக்கப்படும் போது தான் அதை நம்ம பார்க்க முடியும். செங்கடலை விட்டு எகிப்தியர் விட்டு
விலைக்கு காப்பாற்றி வந்த தேவன் அவங்க கரையேறி நிற்கிறாங்க. எகிப்தியெல்லாம் செத்து கிடக்கிறாங்க செங்கடலில். ரதங்கள்லாம் மிதக்குது, செத்த குதிரைகள் மிதக்குது. அவங்கள பார்த்து அலறி அடித்த ஓடின அந்த ஜனங்கள் தங்களுக்கு முன் அத்தனை பேரும் செத்து கிடக்கிறத பார்த்து எப்படி இருக்கும்? இது அவங்களுடைய விசுவாசத்தினுடைய செயல் இல்லை, தேவனுடைய செயல். தேவனாகவே இதை செய்துட்டார். அவங்கள்ட்ட விசுவாசத்தை கேட்கல, அற்புதங்கள் செய்தார். இப்படி தான் அற்புதங்கள் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் எப்போதும் இப்படி செய்ய மாட்டார். இதை பார்த்து அவங்க குதூகலிச்சாங்க, கொண்டாடினாங்க, பாட்டு பாடினாங்க, கைத்தட்டினாங்க, ஆட்டம் போட்டாங்க. ஆஹா, இந்த தேவன் எவ்வளவு பெரியவர்னு ஆனந்த கொண்டாட்டம் பண்ணினாங்க. ஆனால் அடுத்த நாளே வேறொன்று நடந்துச்சு. கசப்பான தண்ணீர். இவங்க விசுவாசிச்சாங்களா? ஆமாம், விசுவாசிச்சாங்க. அற்புதங்களை கண்டபோது விசுவாசிச்சாங்க. நன்மை தேவன் செய்யும்போது சந்தோஷப்பட்டாங்க. அது வேறு விசுவாசமா? இல்லை. இப்போ கசப்பான தண்ணீரை சந்திக்கிறாங்க. 40 லட்சம் பேர் குடிக்கிறதுக்கு என்ன செய்யறது? திகைக்கிறாங்க. என்ன செய்யறது? தாகம், குழந்தைங்க கத்துது. தண்ணி, பெரியவங்க தடுமாறுறாங்க. தண்ணி, சமைக்க ஒன்றும் இல்லை. தண்ணி, இந்த கசப்பான தண்ணி தான் இருக்குது, குடிக்க முடியாது. மனசு செத்து போகுது. இதுதான் சோதிக்கப்படுகிற நிலை. இந்த தேவன் நல்லவர்னு நேற்று புகழ்ந்த வாய் இப்போது அவரை பார்த்து முறுமுறுக்குது. எகிப்தில் சாவுக்கு அடக்கம் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. முறுமுறுக்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. தேவனை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. பிரச்சனைகள் வராத வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். பிரச்சனைகள் வந்த பிறகு தான் நம்முடைய விசுவாசம் தோற்று போகுது. சந்திக்கும் போது, ஆபத்துகளை சந்திக்கும் போது. காயின் தேவனை ஆராதித்தான். ஆனால் அவன் புறக்கணிக்கப்பட்ட போதோ கோபப்பட்டான். அவனுடைய தம்பியை அடித்தான். அது ஆபத்தாக போய் அவன் செத்து போயிட்டான். அவன் விரும்பி அவனை கொல்லலை. ஒரு மொமெண்ட்டில் அவனுக்குள்ளேருந்து வேகம் வந்து இந்த வேலையை செஞ்சிட்டான். தேவனை ஆராதிக்கும்படிக்கு செய்த முயற்சி கொலையில் போய் முடிஞ்சிடுச்சு. சாபத்தை பெற்றுக்கொண்டான். காலத்துக்கும் அவனுடைய குடும்பமும் அவனும் தலைமுறைக்கும் சபிக்கப்பட்டாங்க. ஓடி போயிட்டான். இதுதாங்க நம்முடைய உண்மையான விசுவாசம். ஆபத்தை சந்திக்கும் போது நாம் வித்தியாசமாக செயல்படுகிறோம், எதிர்பாராத விதமாக செயல்படுகிறோம். நம்முடைய புத்தி செயல்பட ஆரம்பிக்குது. அதான் உண்மை. நம்முடைய புத்தி செயல்பட்டால் அது தாறுமாறாக தான் இருக்கும். நினச்சி பார்க்க முடியாதபடிக்கு நம்மளை அழிச்சிடும். காயினை அழிச்சிருச்சு, அந்த இஸ்ரேல் ஜனங்களையும் அழிச்சிருச்சு. தேவன் கோபம் கொண்டார். உங்களுக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன், இந்த கசப்பான தண்ணீரை கண்டு நீங்களுக்கு என்னை நம்ப தெரியலையா? இது வரைக்கும் நான் உங்கள் நம்பிக்கை கேட்கல, இப்போ ஒரு ஆபத்தை காண்பித்தேன், இப்போ நீங்கள் நம்புறீங்களான்னு உங்களை சோதித்து பார்க்குறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையான்னு. அவங்க தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விலகிடுச்சு. கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் சாகிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். இவ்வளவு நன்மையை செஞ்சவர் அதை தண்ணியை மாற்ற முடியாதா? பொறுமையாக அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா? தண்ணிக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு. அதற்கான முன்னேற்பாடு அவர் செய்யாமலாம் இருப்பார். சோதிச்சு பார்க்குறாரு. அங்கே கசப்பான தண்ணீர் முன்னாடி அவங்க விசுவாசம் பொலன்னு கொட்டி போச்சு. இதை தான் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். காயின் போன்றவங்க தான் நாம் ஆபத்தை பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்முடைய குணம் மாறிடுது. கசப்பும் எரிச்சலும் நம்ம செயல்பட விரும்பாத வகையில் செயல்பட்டுடுறோம். காயினை போல். அதுக்கப்புறம் தான் நானாக இப்படி செஞ்சேன்னு பதறோம். செஞ்ச பிறகு காயின் அதை திரும்ப மாற்றி விட முடியாது. அது போல தான் நாமும் நடந்துக்கிறோம். நாம் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. ஏன்? அவர் வார்த்தையை விட்டு விலகிட்டோம். விசுவாசன்றது வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்கும். இப்படியா கசப்பான தண்ணீரா? இந்த நன்மை செய்த தேவன் நமக்கு மேலும் நன்மை செய்வார். தன்னுடைய இயற்கையின் பலத்தை காட்டினவர், செங்கடலே பிளந்தவர். எனக்கு நல்ல தண்ணி தர முடியாதா? இந்த தண்ணீரை மாற்றுறாரோ இல்லையோ, எனக்கு தேவையானதை தர முடியாதா? பொறுமையாக இருப்போம் அப்படின்னு அவங்க யோசிக்க தெரியலை. இதுதாங்க போலியான விசுவாசம்னு சொல்கிறேன். காண்கிறத விசுவாசிக்கிறது. செங்கடல் பிளந்ததை கண்டாங்க, விசுவாசிச்சாங்க. இப்போ கசப்பான தண்ணீரையும் கண்டாங்க, விசுவாசிக்கிறாங்க. தேவன் கெட்டவர்னு சொல்லி. அப்போ நல்லவன் பார்த்தவங்க இப்போ கெட்டவராக மாறிட்டார். கோபப்படுறாங்க, தவிக்கிறாங்க, புலம்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க. நாமளும் இப்படித்தான் இருக்கோன்னு சொல்ல வரேன்.
நம்முடைய விசுவாசம் விலையிடுது. அவர் உங்களை நேசிக்கிறாரு. இது நம்ம மனம் ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நான் உன் பிதா எப்படி இன்று உன்னை ஜெனிப்பித்தேன். உன் எதிரிகள் எல்லாவரையும் உன் பாதப்படி ஆக்கி போடுவேன். நீ என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார். அதாவது நீ இளைப்பாறுதலாக இரு, நீ ஒன்றும் செய்யாத. இதை நாம் கேட்குறோம், ஆனால் இதை நம் மனசில் பதிய மாட்டேங்க, நம் புத்திக்கு எட்ட மாட்டேங்க. இதை தட்டி விட்டுட்டு போயிடுறோம், இதை கவனிக்க மாட்டேங்கிறோம். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறது இல்லை, மறந்து விடுகிறோம். இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்க மாட்டேங்க. இது பேர் தான் போலியான விசுவாசம். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்கான மரியாதையும் மதிப்பையும் நம்ம கொடுக்கலைன்னா தேவன் கோபப்படுவாருங்க. அவர்களை ஆரோசித்தேன். 40 வருடம் என் கிரியைகளை அவர்கள் கண்டு என்னை கோபப்படுத்தினார்கள். இவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன். கிரியில கண்டாங்க, நன்மைகளை கண்டாங்க, செருப்பு தேயலை, துணி கிழியலை, ஆகாரம் கிடைச்சிது, வேலை செய்யாமலேயே. அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தது. எதிரிகள் யாரும் அவர்களை அண்டக்கூட முடியலை. வனாந்தரம், பாதுகாப்பு இல்லாத இடத்துல 40 லட்சம் ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டாங்க, போஷிக்கப்பட்டாங்க. அவங்க இளைப்பாறுதலாக தூங்கி கொண்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள தேவனை விசுவாசிக்கல. பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் வெட்டுக்கிளியாக காணப்படுறோம், அவங்க ராட்சசர்கள் போல எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லி பயந்தாங்க. 40 லட்சம் ஜனங்க 40 வருடம் தேவனுடைய கிரியில பார்த்து அனுபவித்த பின்பு இந்த நிலை. ஏங்க விசுவாசிக்க முடியல? இது யாரை காட்டுது? நம்மை தான் காட்டுது. நம்முடைய இருதயம் விலகிடுது. இளைப்பாறுதலாக இரு, நான் பார்த்துக்கிறேன். நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது இல்லை. அது பிரயோஜனமானது, அது நம் புத்திக்கு எட்ட மாட்டேங்குது. நான் உன் பிதா, உன்னை ஜனிப்பித்தேன், நான் தான் ஜனிப்பித்தேன். நம்மை காட்டிலும் அவருக்கு நம்ம மேலே பொறுப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்? இந்த தேவன் என்னை நேசிக்கிறாரா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அப்பா, நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு எக்ஸ்ட்ராடினரி. உண்மைதான், நம்முடைய கஷ்டங்கள் மிஞ்சினது தான். ஆனால் தேவன் அந்த கஷ்டங்களை அனுமதிச்சிருக்கிறாரு, தெரிந்தே அனுமதிச்சிருக்கிறாரு, விரும்பி தான் அனுமதிச்சிருக்கிறாரு. வனாந்தரம் தேவன் அனுமதித்த இடம். சுகமான ஒரு இடத்துல கொண்டு போய் அவர்களை உட்கார வைக்கல. வீடுகளும் வசதிகளும் இருக்கிற இடத்துல, வனாந்தரத்தில் தான் கொண்டு போய் அவர்களை வாழ வச்சாரு. தேவன் அனுமதித்த ஒரு வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாழ்க்கை தான். வேலை கிடைக்கல, கடன்கள் இருக்குது, நோய்கள் இருக்குது, வருமானம் பத்தலை, வறுமை, எக்ஸ்ட்ராடினரி தான் எல்லாமே. கீழ்ப்படியாத பிள்ளைகள், நோயுள்ள பிள்ளை. நமக்கு இவைகளை ஏற்றுக்கொள்ள முடியலை. இவைகளை வைத்துக்கிட்டு தேவன் என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு சந்தேகப்படுறோம். நம்ப முடியலை. நமக்கு உதவுவாரான்னு நம்ப முடியலை. இதே தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையும். எதிரிகளை பார்த்த உடனே இவர்கள் கையிலிருந்து தேவன் என்னை தப்பு வைப்பாரா? இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராடினரியான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே. நம்மகிட்ட போர் பயிற்சி திறன் கொண்ட ஜனங்க கிடையாது. நாம் சாதாரண ஜனங்க. அவங்கள எப்படி ஜெயிக்க முடியும்? தங்களுடைய கணக்கின்படி அவங்க கரெக்டு தான். தேவனுடைய வல்லமையை அவங்க மறந்துட்டாங்க. இதுவரைக்கும் தன்னை காப்பாற்றின கர்த்தரை மறந்துட்டாங்க. ஏன்னா அவர் எங்களை நேசிக்கிறார்ன்றதை அவங்களால ஒத்துக்க முடியலை. நம்மை போல நான் உன் பிதா, நான் உன்னை ஜனிப்பித்தேன். இது நம் புத்திக்கு எட்டவே மாட்டேங்குது. நீ இளைப்பாறுதலாயிரு, உன் சத்துருக்கள் எல்லோரையும் உன் பாதப்படியாக்கி போடுவேன். ஏன் இந்த வார்த்தை நமக்கு புரிய மாட்டேங்குது? எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஆபிரகாமனுடைய லைஃப், எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஈசாக்கனுடைய லைஃப், எக்ஸ்ட்ராடினரி லைஃப் யாக்கோபுடைய லைஃப், எக்ஸ்ட்ராடினரி லைஃப் யோசேப்புடைய லைஃப். இவங்ககிட்டையும் தேவன் பேசினார். ஒரு முறை தான் பேசினார். அந்த வார்த்தையை காப்பாற்றிக்கிட்டதுனால இவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி லைஃப் சாதாரணமாக தான் ஆயிடுச்சு. ஈஸியாக அதனால் பாதிக்கப்படலை. பொறுமையாக காத்திருந்தாங்க, முறுமுறுக்கலை, கேள்வி கேட்கலை. இது பேர் தான் விசுவாசம். அதை சகிச்சுக்கிட்டாங்க. தங்களுடைய கஷ்டமான ஒரு தேவன் கொடுத்த வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டாங்க.
நம்மளால சகிக்க முடியல. தேவன் என்ன நேசிக்கிறாருன்னு அவர் வார்த்தையை காத்துக்கிட்டாங்க. அந்த வார்த்தைக்கான மதிப்பை அவங்க கொடுத்தாங்க. எல்லோருமே யோசிப்பாகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும், யாக்கோபு ஆகட்டும், அவங்க பட்ட கஷ்டங்கள் ஒன்னொன்னும் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமான நேரத்தில் தான் கஷ்டப்பட்டாங்க. ஒருவர் பார்க்கல, ஆனால் சகிச்சுக்கிட்டாங்க. தேவன் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாற மாட்டார். இந்த நம்பிக்கை தான் அவங்களால தன்னுடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. தேவன் நல்லவர், என்னை காப்பாற்றுவார். இந்த எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்லேருந்து, சூழ்நிலைகளிலிருந்து மிஞ்சின, இயற்கைக்கு மிஞ்சின வாழ்க்கை எனக்கு வாழ்கிறேனே, இதிலிருந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு யோசேப்பும் நினைத்தான், ஆபிரகாமும் நினைத்தான், ஈசாக்கும் நினைத்தான், யாக்கோபும் நினைத்தான். அவங்க நம்பிக்கை வீண் போகலை. அதாவது நம்முடைய விசுவாசம் பரலோகத்தை அசைக்கணும். இவர்கள் விசுவாசம் பரலோகத்தை அசைச்சுது. நம்முடைய விசுவாசம் அசைக்கலை, செத்து போகுது, மடிஞ்சு போகுது, காணாமல் போகுது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் என்னை நேசிக்கிறாரா என்பதை சந்தேகத்துக்குள்ளாக்குது. நம் மனசு ஏற்றுக்க முடியல. அவர் ஏன் பொறுமையாக இருக்கிறாரு? நினச்சா எல்லாத்தையும் மாற்றிட முடியும், ஆனால் மாற்ற மாட்டேங்கிறாரு, மாற்ற மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாமே நன்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் எல்லாமே நன்மையாக இருக்கிறதில்ல. ஏதோ 1-2 நேருக்கு மாறாக இருக்குது. பிள்ளை பிறக்க மாட்டேங்குது, அல்லது வேலை கிடைக்க மாட்டேங்குது, அல்லது கடனில் போய் மாட்டிக்கிறோம், வெளியில் வர தெரியலை, அடங்காத பிள்ளைங்க, அடங்காத மனைவி அல்லது புருஷன், வருமானம் பற்ற மாட்டேங்குது. இப்படி ஏதோ ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையை கொடுமையாக சிதைச்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு அமைதி இல்லை, அதுக்கு பதில் தெரியலை, சமாளிக்க நம்மளால் முடியலை. இதனால் முறுமுறுக்கிறோம், இதனால் கேள்வி கேட்குறோம். கசப்பான தண்ணீர். எல்லா காரியத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு ஒன்றுத்தை மட்டும் ஆண்டவர் ஆட்டுவால் மாதிரி அப்படியே வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு குறைய ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, வைப்பார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். எல்லாமே சரியாக இருந்துடாது. அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த சிலுவை. அதை பொறுமையாக ஏற்றுக்கிட்டோன்னா சிலுவையும் வலிக்காதுங்க. அதான் பிரச்சனை. அது ஏற்றுக்கிறதுக்கு தான் விசுவாசம் வேண்டியது இருக்குது. கஷ்டங்களை ஏற்றுக்கிறதுக்கு விசுவாசம் வேணும். தேவன் மாற்றட்டோன்னு நம்ம அவரோட போராடக்கூடாது. அவர் கொடுத்த வண்ணமாகவே எடுத்துக்கிட்டு மாற்றும்போது மாற்றட்டும் அப்படின்னு சகிச்சிக்கிறதுக்கு தான் விசுவாசம் வேணும். என்னுடைய சிலுவையை மாற்றிடுங்கன்னு கேட்டிருந்தாருன்னா மாற்றிருப்பார். ஆனால் சிலுவைக்கு அவர் போய்த்தான் ஆகணும். இறங்கிவான்னு சொன்ன சமயத்தில் அவரை இறங்கி வர முடியலை, மறித்து போயிட்டார். 3 நாள் ஆச்சு. இன்னைய வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவர் உயிரோடு எழுந்தாருன்றத. மறைவாக தான் இருக்குது. இன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலும் அதை பற்றிலாம் அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. மறைவாக இருக்குது, எப்படியாவது எல்லோரும் அறியணும். இல்லை, தேவன் மறைவாக வச்சதை மறைவாகவே இருக்கட்டும். மறைவாகத்தான் பரலோகம் ஏறி போனார். அவரோட சீஷர்கள் மட்டும் கண்டாங்க. இந்த உண்மை இன்னை வரைக்கும் இந்த உலகம் ஒத்துக்க மாட்டேங்குது. ஒத்துக்கிட்டாலும் நம்ப முடியலை. இஸ்ரேல் ஜனங்க அவரை ஏற்றுக்கிடலை. அவங்க அவரை விசுவாசிக்கலை. நாம் நினைக்கிற மாதிரி தேவன் கிரியை செய்கிறது இல்லைங்க. நாம் நினைக்கிற மாதிரி நம் கஷ்டங்களாற்றையும் ஆண்டவர் நீக்கிட மாட்டாருங்க. நாம் நினைக்கிற மாதிரி எல்லா விதத்திலும் சுகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அமைச்சு தர மாட்டாருங்க. நம்ம சோதிக்கும்படிக்கு தான் பிரச்சனைகளை அனுமதிச்சிருக்கிறாரு. நம்மளுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை சோதித்து பார்த்தாரு. அவர் நினைக்கிற மாதிரி தேவன் கிரியை செய்யலைனாலும் அவரை உயிர்த்தெழ பண்ணி இப்போ பரலோகத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. நாம் நினைக்கிற மாதிரி தேவன் கிரியை செய்ய மாட்டாருங்க. மறைவாக தான் கிரியை செய்வார், பொறுமையாக தான் கிரியை செய்வார். கிரியை செய்யாமல் கூட இருக்கலாம். என்ன வேணாலும் அவர் எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம விசுவாசம் நல்லவர். அவர் என் வலது பாரிசத்தில் உட்காருன்னு சொல்லிட்டார்ல, அந்த இளைப்பாறுதலை இருப்போம். ஒருவனும் உங்களுடைய வாக்கு தத்தத்தை இழந்து விடாதபடிக்கு, இளைப்பாறுதலை இழந்து விடாதபடிக்கு, தேவ சமாதானத்தை இழந்து விடாதபடிக்கு, தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நான் அவர்களை ஆரோசித்தேன் கடின இருதயமுள்ள ஜனங்கள் என்று. அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்மளை பார்த்து ஏதோ ஒரு கட்டளை கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது, தொடாதேன்னு சொல்கிறாரு. இப்படி செய்யாதே. நம்மளோட புத்தி பன்மடங்கு பேசுது. தேவன் ஒரு முறை பேசினாக்கா
அவர் வார்த்தையை நம்ம கவனிக்காமல் போகும்போது நம்முடைய புத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும். அவர் வார்த்தையை நம்ம கவனிக்கும்போது அது அடங்கி போயிடும், பன்மடங்கு பேசுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? நம்மளால் விசுவாசிக்க முடியலன்றதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம விசுவாசிக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, போய் நம்மை குறித்து சரியான மதிப்பீடு நமக்கு வேணும். நம்ம தடுமாறுறோம், அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம், நிதானம் இல்லை. நம்முடைய விசுவாசம் தெளிவாக இருக்குமானா போதும், எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம். அவர் நடத்துகிறபடி நடத்தட்டுன்னு இளைப்பாறுதலாக இருப்போம். இளைப்பாறுதல்னா என்ன? பயமில்லாத தன்மை. இளைப்பாறுதல்னா என்ன? கவலை இல்லாத தன்மை, ஆசை இல்லாத தன்மை. ஆசைக்கு கூட இங்கே இடம் இல்லை. ஏன்னா நாம் ஆசைப்படுற மாதிரிலாம் தேவன் செய்கிறதில்லை. ஏற்கனவே அதை நான் காண்பிச்சிட்டேன், இயேசு கிறிஸ்துக்கு என்ன செஞ்சாருன்னு. எல்லாரும் பார்க்க அவரை உயிர்த்தெழ பண்ணலை. இப்போவும் சீக்கிரட்டாக தான் உயிர்த்தெழ பண்ணி பரலோகத்தை வச்சுருக்காரு. இன்னை வரைக்கும் அவரை குத்துனவங்க அவரை காண்கலை, ஒத்துக்கிடலை. நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்த மாட்டாருங்க. அவருடைய பிளான் ஒன்று இருக்குது, அதன்படி தான் அவர் செய்வார். அதனால் நாம் ஆசைகளை தேவன்கிட்ட கொண்டு போக வேண்டாம். அவருடைய ஆலோசனைப்படி நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். இதை தான் நான் சொல்லித்தரேன். வார்த்தையை விட்டு நம்ம விலகிடுறோம். அதாவது தேவன் என்னை நேசிக்கிறாருன்றதை மறந்துடுறோம், இளைப்பாறுதலை இழந்து போகிறோம். எப்போதும் உங்களுடைய இளைப்பாறுதல் இழக்கும் போதெல்லாம் இதை நீங்கள் கவனியுங்க. தேவன் என்னை நேசிக்கிறாரு, அவர் நடத்துகிறாரு. நான் அவர் நடத்துதலை புரிஞ்சுக்க முடியாது, அதான் நம்முடைய பிரச்சனையே. அதனால தான் கேள்வி கேட்குறோம், அதனால தான் தவிக்கிறோம். இப்படி செஞ்சிடக்கூடாதா, அப்படி செஞ்சிடக்கூடாதான்னு. இல்லை, நம்மகிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டு அவர் எதையும் செய்ய மாட்டார். அவருக்குன்னு ஒரு தனி ஐடியா இருக்குது, தனி வழி இருக்குது, அப்படி தான் செய்வார். அது நம்மளுக்கு புரியாது. அவருக்கு நம்ம அடங்கி போவோம், அவர் இஷ்டத்துக்கு போவோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களை இயேசு கிறிஸ்துவின் சாயலாகவே மாற்றிட்டார். இயேசு கிறிஸ்துவின் சாயல்னா என்ன? அதில் விசுவாசம் இருக்கும், அதில் அன்பு இருக்கும், காணாததை விசுவாசிக்கக்கூடிய அறிவு இருக்கும், மன தெளிவு இருக்கும். அப்போ தான் விசுவாசம் வரும். தேவனை குறித்த தெளிவான தரிசனம். அப்போ தான் நம்முடைய விசுவாசம் அசையாது. நம்முடைய விசுவாசம் அசையது காரணம் என்ன? தேவனை குறித்த தெளிவான தரிசனம் இல்லை. மண்ணுக்குரியவர்களாக இருக்கும், விண்ணுக்குரியவர்களாக அவர் மாற்றிட்டார். தேவ தன்மை உடையவர்களாக மாற்றிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் சகல பரிபூரணத்தையும் உடையவர்களாக மாற்றிட்டாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். உங்களுடைய எதிரி யார்? இப்போ அவிசுவாசம், விசுவாசிக்க முடியலை. அதை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். இந்த எதிரியை எனக்கு பாதப்படி ஆக்கி போடுங்க. கிறிஸ்துவ மாதிரி மாற்றிருக்கீங்கல்ல, கிறிஸ்துவ மாதிரி எனக்கு தெளிவான ஞானம் இருக்குல்ல, தெளிந்த அறிவு இருக்குல்ல, கிறிஸ்துவ மாதிரி நான் விண்ணுக்குரியவன் ஆயிட்டேன்ல, மண்ணுக்குரிய தன்மையெல்லாம் போயிடுச்சுல்ல. மண்ணுக்குரிய தன்மை தான் அவிசுவாசம். எவ்வளவு தான் சொன்னாலும் அது சந்தேகப்படும், கேள்வி கேட்கும். ஏன்னா புத்தி சொல்கிறதா அது கேட்கும், தேவன் சொல்லதை அது மதிக்காது. ஆதாமனுடைய தன்மை. ஆதாம் தேவன் சொன்னதை மதிச்சிருந்தான்னா இந்த நிலைமை கிடையாது. அவன்கிட்ட விசுவாசம் இல்லை, புத்தி சொல்கிறபடி நடந்துட்டான். நம்மை போல நாமும் ஆதாமும் ஒரே நிலைமையில தாங்க இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிடுங்க. எவ்வளோ ஆபத்தான நிலைமை. நம்ம புத்தி சொல்கிறதான் கேட்குறோம், தேவன் சொல்கிறத மதிக்க மாட்டேங்கிறோம். ஒருவனும் இந்த இளைப்பாறுதலில் பங்கடையாமல் போகாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்லித்தராரு. அதாவது நம்ம ஒருவர் கவனித்து இதைத்தான் நம்ம செய்யணும். ஒருவரிடமும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இராதபடிக்கு ஜாக்கிரதையை காண்பிக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம ஒருத்தர் காப்பாற்றணும். என்கிட்ட விசுவாசம் இருக்குது, என்னுடைய விசுவாசத்தை உனக்கு தரேன். எப்படி நான் விசுவாசிக்கிறேன்னு கற்றுத்தரேன். கிறிஸ்துவின் அளவு என்னால் விசுவாசிக்க முடியும்னு நான் கடவுள்கிட்ட கேட்குறேன். கிறிஸ்துவ அளவை நான் மாற்றிட்டீங்கல்ல, என்னுடைய அவிசுவாசம்ன்றது எதிரி. அதை முதல்ல எனக்கு பாதப்படி ஆக்கி போடுங்க. கேட்கலாம்ல? அவரளவு எனக்கு தெளிவை கொடுங்க, அவரளவு உமை குறித்த அறிவை கொடுங்க, அவரளவு என்னுடைய விசுவாசம் ஆழமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், அசையாததாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். கொடுங்க. இது கேட்கலாம்ல? நான் அப்படி தான் கேட்குறேன். அதனால தான் நான் நிற்கிறேன். நானும் அசைக்கப்படுறேன், கசக்கப்படுறேன், நொறுக்கப்படுறேன். ஆனால் என் விசுவாசம் தெளிவாக இருக்குது. பாருங்கள், நம்ம சரியாக விசுவாசிச்சிட்டோன்னா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டோம். மரணமானது ஜெயமாய் விழுங்கப்படும். சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரம் விண்ணுக்குரிய சரீரமாக மாறும்போது மரணமானது ஜெயமாய் விழுங்கப்படும். மண்ணுக்குரிய தன்மையெல்லாம் மறைஞ்சி விண்ணுக்குரிய தன்மைகள் உண்டாகும்போது மரணமானது ஜெயமாய் விழுங்கப்படும். அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இந்த உலகத்தில் அது நடக்கணும். நம்ம மறிச்ச பிறகு ஜெயமாக விழுங்கிறது இல்லை. இந்த உலகத்தில் தான் நம்ம இன்னும் மறிக்கலை. மரணமானது ஜெயமாய் விழுங்கப்படணும். அதனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்.
இப்படி நடந்தால் தான் நாம் ரட்சிக்கப்படுறோம். நம்ம முழுக்க சுத்தமாகலை. இதுதான் நம்மளை மாற்றும். நாம் மரணமானது ஜெயமாக விழுங்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவ மாதிரியே நம்ம விசுவாசிக்க ஆண்டவர் நம்மளுக்கு செய்யணும். இளைப்பாறுதலை இழக்கக்கூடாது. நம்ம பரலோகம் போகிறோமா இல்லையான்றதுக்கு அடையாளம் இளைப்பாறுதல் ஒன்று தான். இளைப்பாறுதல் ஒன்று தான். அதை இழக்காதீங்க, இழக்கவே இழக்காதீங்க. அதுதான் உங்களுக்கான அடையாளம், அதுதான் உங்களுக்கான துருப்புச்சீட்டு. தொலைச்சிடாதீங்க, அதை காத்துக்கோங்க. எக்காரணம் கொண்டும் நான் இளைப்பாறுதலை இழக்கக்கூடாது. எவ்வளவுதான் நான் சோதிக்கப்பட்டாலும், சோதிக்கப்படுவேன், கசக்கப்படுவேன், நெருக்கப்படுவேன். இஸ்ரவேல் ஜனங்க நெருக்கப்பட்டாங்க, ஆதாம் நெருக்கப்பட்டான், காயின் நெருக்கப்பட்டான். எல்லா ஜனங்களும், தேவ வார்த்தை பெறுகிற ஜனங்க எல்லாருமே நெருக்கப்பட்டாங்க. தேவனை ஆராதிக்கணும்னு போய்னா காயின் நெருக்கப்பட்ட சமயத்தில் கொலையே பண்ணிட்டான், சாபத்தை பெற்றுக்கிட்டான். தேவனை ஆராதிக்காமல் இருந்தாலே இந்த நிலைமை வந்திருக்காது. அவன் உண்மையாக தேவனை நேசித்தான், ஆராதித்தான், சாபத்துக்குள்ளாக. காரணம், அவர் நல்லவன்றதை புரிஞ்சுக்கிடலை. அவர் நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டான்னா ஆபேல அடிச்சிருப்பானா? அவர் என்னை நேசிக்கிறான்றதை புரிஞ்சுக்கிடலை. தாவீதுக்கு புரிஞ்சிடுச்சு. கர்த்தர் நல்லவன் நல்லவன் வாய் நிறைய சொல்லியே அவன் வாழ்க்கை ஜெயமாக இருந்துடுச்சுங்க. பாருங்கள், அவன் வாழ்க்கை ஜெயமாக இருந்ததுக்கு ஒரே காரணம், எப்போதும் கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு அவன் தன் மனசுக்கு சொல்லிகிட்டே இருந்தான். பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தான். இன்னை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கான். உலகம் முழுசும் கர்த்தர் நல்லவர்னு அவன் பாடின பாடல் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குது. அது அடங்காது. காலம் போனாலும் அடங்கவே அடங்காது. ஏதோ 3000 வருஷம் ஆயிருக்குமா, இன்னும் அடங்கலை. அது ஒலிக்குது. ஜனத்திரர்கள் பூமியில் பெருக பெருக அதனுடைய சத்தமும் பெருகிட்டே இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த சத்தம் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது, அறிவிச்சுக்கிட்டே இருக்குது அவர் நல்லவர்னு சொல்லி. ஒரு மனுஷன் அதை கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தவர் நல்லவர்னு சொன்னதுனால அவன் வாழ்க்கையை ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை. அத்தனை ப்ராப்ளத்தையும் அவர் கடந்து தர அவரை சார்ந்துக்கிட்டான். அவ்வளோதான். நாம் அவரை சார்ந்துக்கிடலை. பிரச்சனையை பார்த்தோன்னே அவர் என்ன நேசிக்கிறாரான்னு சந்தேகப்படுறோம். இதனால தான் அவர் நமக்கு சொல்லித்தராரு, நான் உன் பிதா, உன் மேலே எனக்கு எல்லா பொறுப்பும் இருக்கும்பா, நான் நல்லவர்டான்னு சொல்கிறார். உனக்கு நான் நல்லது தான்டா செய்வேன்னு சொல்கிறேன். இல்லை கெட்டது செய்கிறீங்களே, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கனே, வறுமையாக இருக்குது, எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களே, அதை நான் மாற்ற மாட்டேன். அப்படியே இருக்கட்டும், என் முதுகில் எரிக்கும், நான் தனியும் நீ சுமக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அதனால் வரக்கூடிய அவமானம், கஷ்டங்கள், வறுமை, எல்லா துன்பத்தையும் நான் எடுத்துக்கிறேன், நான் சமாளித்து தரேன். கசப்பான தண்ணீரை தேவன் இனிப்பான தண்ணீரை மாற்றி கொடுத்துட்டாரு. அப்படியே விட்டுடலை. கசப்பான தண்ணீரைத்தான் மாற்றினார், புது தண்ணீரை தரலை. இல்லைங்கதா? நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் நன்மையாக மாற்றி தருவார். நம்ம அவரை சார்ந்து கொள்ளும் போது பிரச்சனைகளை நீக்கிறே மாட்டார். நம்ம புது வாழ்க்கையை கேட்குறோம், இல்லை, அதை தாங்கக்கூடியதாக இனிமையாக மாற்றிடுவார். கொஞ்சம் வருமானத்துலேயும் அதை போதுமானதாக மாற்றும்போது வறுமையும் இனிமையாக மாறிடும். நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த கடவுளை. என்னுடைய வறுமையை இனிமையானதாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு. வேலையே கிடைக்கல, ஆனாலும் எந்த வித குறையும் எனக்கு இல்லை. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், கொஞ்சம் காசு இருந்தாலும் அது பரலோகமாக இருக்கும். 5 ரூபா என் பாக்கெட்டில் இருந்தாலே நான் தான் இந்த உலகத்திலே ராஜா. அவ்வளோ தூரம் சந்தோஷமாக என் வாழ்க்கை இருக்கும். தேவன் அவ்வளோ தூரம் அதை ஆஸ்வதித்து கொடுப்பாரு. தேவன் கசப்பான தண்ணீரை தான் நல்ல தண்ணீராக மாற்றுவாருங்க. வறுமையை தான் இனிமையானதாக மாற்றுவார். கடன்களை தான் சுகமான படுக்கையாக மாற்றி தர்றாரு. கடன் எல்லாத்தையும் மாற்றி தர மாட்டார், ஒழிச்சிட மாட்டார். கடிக்கிறவங்க கடிக்க மாட்டாங்க, துரத்துறவங்க துரத்த மாட்டாங்க, நம்மளை தாங்கி பிடிப்பாங்க, ஒத்தாசை தருவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம அவரை விசுவாசிக்கணுங்க. அவர் வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. அதாவது நீங்கள் பிதாதான் அப்படின்னு சொல்லிட்டு இளைப்பாறுதலாக இருங்க, நீ நல்லவருங்க. எதையும் மாற்ற முயற்சிக்கிறோம். அதனால தாங்க நம்ம வாழ்க்கை தொல்லையாக இருக்கு. எதையும் மாற்ற முயற்சிக்காதீங்க. அவர் அன்பு பெரியது, பெரியதுன்னு காண்பிக்கிறதுக்கு தான் அவர் மாற்ற மாட்டேங்கிறார். 40 வருடம் வனாந்தரத்தில் போட்டு அவங்கள சாப்பாடு போட்டு அவங்கள கவனித்து 1-2 40 லட்சம் ஜனங்க, ஒரு நாளா 2 நாளா எவ்வளோ கஷ்டமான வேலையை செஞ்சுருக்கிறாரு. அவங்களுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாதபடி பார்த்துக்கிட்டாரு. ஒருத்தங்க கூட அவங்க மேலே கை வைக்க முடியலை. அவ்வளோ தூரம் பாதுகாப்பும் ஆறுதலும் ஒத்தாசையும் ஆலோசனைகளும் எல்லா விதத்திலும் கொடுத்தாரு. இருந்தாலும் அவங்க அவரை நம்பலை. அப்போ தான் அவர் கோவப்படுறாருங்க. நாம் அவரை நம்பலைன்னா கோவப்படுவார், புறக்கணிப்பார். ஆரோசித்தேன்னு அர்த்தம், வெறுத்தேன். இப்படி மோசமான வார்த்தை இல்லை. கடவுள் ஆதாமை வெறுத்தார், யூதாசை வெறுத்தார். அவன் நாண்டு கொண்டு நின்று செத்தான்.
திரும்பி கூட பார்க்கல. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் வேதத்தில் இருக்குங்க. வெறுத்ததுனால தான் சிம்சோனை கைவிட்டார். ஆனால் தான் வழியை சரி பண்ணிக்கிட்டான். எதிரிகளை பிடிச்சி கொடுத்துட்டார். அவனுடைய இலைப்பாறுதல் போயிடுச்சு. கண்ணை நோண்டினாங்க, மாவரைக்க விட்டாங்க, அவனை அவஸ்தைப்படுத்தி அவனை கேலி பண்ணி சிரித்தாங்க. இதெல்லாம் செஞ்சது யார்? தேவன் வெறுத்ததுனால, அவர் வார்த்தையை காப்பாற்றலைன்னு சொல்லி. ஆமாங்க, அவர் வார்த்தையை காப்பாற்றாட்டினா தேவனுக்கு கோபம் வரும். தேவன் வெறுப்பார். எவ்வளோ தூரம் வெறுத்தாருன்றதெல்லாம் இந்த ஜனங்க பார்த்தா நீங்கள் கற்றுக்கிடலாம். அதனால் தேவன் சொல்ல வார்த்தையை காப்பாற்றுங்க ஐயா. அவர் ஒன்றும் கடினமாக எதுவும் சொல்லலையே. பொய் சொல்லாதே, திருடாதேலாம் சொல்லலை. நம்பிக்கையான வார்த்தைகளை தராரு. நான் உன் பிதா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பிள்ளை, அதனால் என் வலது வசத்தில் உட்காந்துக்கோ, உன் எதிரிகள் எல்லாரையும் நான் உனக்கு பாதப்படி ஆக்கி போடுவேன். இது செய்யக்கூடாதா? சந்தோஷமாக செய்யலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை மடியில் படுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். இது ஒன்று தாங்க செய்யணும், இது ஒன்று தாங்க செய்ய மாட்டேங்கிறோம். இளைப்பாறுதலாக இருந்தால் பரலோகத்துக்கு போகிறோம், இளைப்பாறுதலை இழந்தால் அவருடைய வெறுப்பை சம்பாதிப்போம். இதை புரிஞ்சுக்கிடுங்கய்யா. நம்முடைய விசுவாசம் ஜீவனுள்ளதாக இருப்பது முக்கியம்.